Despacito, quiero desnudarte a besos despacito. Firma las paredes de tu laberinto y hacer de tu cuerpo todo un manuscrito. Sube, 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 sube. கிழிகளில் விழிகளில் விழுந்து விட்டாய், எனக்குள் என்னையே ஒழித்து வைத்தாய். என்ன சின்ன சிரிப்பினில் சிதறடித்தாய், சிதறிய இதயத்தை திருடிக் கொண்டாய். I'm in love with the shape of you. Push and pull like a magnet. ஹாய் ஹலோ ட்ரீமர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜோ. எப்பா ஒரு வழியாக அப்லோட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி எனக்கே தெரியும்டா, நான் வந்து நடுவில் ஒரு 1 மந்த் கேப் விட்டுட்டேன் அப்படிங்கிறது. நிறையா ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் ப்ளஸ் என் மொபைலும் கொஞ்சம் ஒர்க் ஆகலை. அண்ட் எனக்கு கோல்டு இருந்துச்சு. நான் லாஸ்ட் டைம் மாஃபியா டூத்ஸ் போடும் போதே 1 மந்த்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொறுமையாக எடிட் பண்ணி போட்டேன். பட் இனிமேல் அது மாதிரி நடக்காத மாதிரி பார்த்துக்கிறேன்டா. அண்டு இன்றைக்கி நம்ம ஜிம்னோட ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். நாட் அ பர்ஃபெக்ட் கப்பிள். எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய பேர் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுவும் எனக்கு தெரியும். ஸோ ஓகே, இன்ட்ரொடக்ஷன்லாம் பெருசாக இல்லை. நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த எஃப்எஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் இதில் ஒயனுக்கு வந்து ஜெஸி அப்படிங்கிற நேம் தான் வச்சுருக்கேன். பட் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லி மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பெரிய கம்பெனி, அங்கே எல்லாருக்குமே டியூட்டி முடிஞ்சு எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸை எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ ஜங்குக் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எல்லாருக்கிட்டேயும் போய் கொடுத்துட்ருக்காரு. இந்த சைடு அப்படியே விமனை பார்த்தா 2 பேரும் கார்னரில் நின்றுட்டு, என்ன மச்சான் ஸ்வீட்லாம் கொடுக்குறான் அப்படிங்கிறான் டைமாங்க. அப்போ ஜமீன் தெரிலையே, இன்னும் விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஜங்குக் அவங்க 2 பேர்கிட்டையும் வந்துட்டு இந்தாங்க ஸ்வீட் எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ இவங்க 2 பேரும் அவனை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, என்னது ஸ்வீட்லாம் கொடுக்குற என்ன அப்படின்னு கேட்குறான் ஜிம்மின். அப்போ ஜங்குக், அதுவா நெக்ஸ்ட் மந்த் எனக்கு மேரேஜ், என்னால் இன்விடேஷன் கொடுக்க முடியல, ஸோ அதனால தான் ஸ்வீட் கொடுத்து என்ன சொன்னால் மேரேஜா அப்படின்ட்டு டைம் கேட்குறான். போனே ஜங்குக், ஆமாம், ஏன் இப்படி ஷாக்காக பார்க்குறீங்க? அப்போ ஜிமின், இல்லை அது ஏன் இவ்வளோ அவசரமாக, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ நல்லா இருக்குது பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஒன்னே டைம், இல்லை என்னைய மாதிரி எதுவும் லவ் கிவ்னு பண்ணிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஒன்று ஜங்குக், இல்லை இது அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜா? அப்போ 2 பேரும் அவங்க மூஞ்ச பார்த்துட்டு, மச்சான் நம்ம கண்ணு முன்னாடியே ஒருத்தன் குழியில் விழுவ போகிறான் மச்சான் அப்படிங்கிறான் ஜிம்மின்னு. அப்போ டைம், இரு மச்சான் இரு பேசுவான், நம்ம பையன் தானே, பேசினா தெரியும். வா மச்சான் பாருக்கு போம் அப்படின்னு ஜிம்மின் டக்குன்னு டைம் பார்த்துட்டு, டேய் பார் இப்போ உனக்கு ரொம்ப முக்கியமாடா, டேய் பாரில் உட்காந்து பேசலாம்னு சொன்னேன்டா, வாடா போகலாம், ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் அப்படியே பாருக்கு போகிறாங்க. அவங்க 3 பேர் அப்படியே போய் பாரில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு அவங்க ட்ரிங்க்ஸையும் ஆர்டர் பண்ணிடுறாங்க. அப்போ ஜங்குக், நீங்கள் 2 பேரும் ஏன் மேரேஜ் லைஃப் எவ்வளோ ஸ்கேரியாக பேசுகிறீங்க? நீங்கள் 2 பேரும் எனக்கு சீனியர் இதில் தெரியுதா? நான் உங்ககிட்ட தான் எதுனாலும் கேட்டுக்கலாம் அப்படிலாம் நினச்சேன். பட் நீங்கள் 2 பேரும் இப்போ பேசுறதை பார்த்தா எனக்கே மேரேஜ் நினச்சா பயமாக இருக்குது. அப்போ டைம், மச்சான் பிடிச்சிதான் வச்சான் பையன் அப்படிங்கிறான். அப்போ ஒன்று ஜிம்மு, டே சும்மாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை ஜங்கு. நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சான்னு வச்சுக்கோயேன். இப்போ நீ இதை பண்ணிடி அப்படின்னு சொன்னானா அவள் பண்ணணும். உன்னை மதிக்கணும், ஃபர்ஸ்ட் திங் அதான், உன்னைய மதிக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா உன் லைஃப் மஜாவாக இருக்கும்டா, அது பிரச்சனையே இல்லை. பட் இதுவே ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், நீ எங்களை மாதிரி இப்படி தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முடியணும் அப்படின்னு ஜங்குக்கு ஒரு மாதிரி முழிச்சிட்டு பார்க்குறான் அவங்க 2 பேரையும். அப்போ ஜிம்மன், சரி குழம்பாத, இப்போ என்ன மேரேஜ் இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வேறு வழி இல்லை, நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறான். அப்போ உடனே ஜங்குக், நீங்கள் சொல்கிறத நினச்சா எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு எனக்கு எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பான்னு தான் தோணுது. ஏன் உங்கள் ஒய்ஃப் அப்படி இல்லையா ஜிம்மன் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஜிம்மனோட மூஞ்ச ஒரு மாதிரி போகுது. இங்கே சைடு அப்படியே டாங்க பார்த்தா அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அப்படியே தலை கேறிச்சு போது அப்படியே திரும்பி ஜிம்மனை பார்த்துட்டு, மச்சான் லைஃபையா கேட்குற, அது ஒய்ஃபு, அது ஒன்றும் இல்லை, நானாக போய் புதக்குழியில் விழுந்தேன். நான் என் மச்சான் இருக்கான் பாரு, என் மச்சான் அவங்க அப்பா அம்மா ஆடை கொண்டு போய் வெட்டுறான்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி என் மச்சானை கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஜங்குக்கு எதுவுமே புரியல, அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக திரும்பி ஜிம்மனை பார்க்குறான். ஸோ ஜிம்மனை பார்த்தா அவன் ஒரே இடத்தையே பார்த்துட்ருக்கான். ஜிம்மன், என்னாச்சு, ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை,
ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ. இல்லை எனக்கு வேணாம். ஏன்டா நான் குடிப்பல. இல்லை வேணாம், இதோ நிறுத்திட்டேன். என்னடா சொல்கிறேன், நிறுத்திட்டியா? ஆமாம். ஏன்? நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிக்காது, அதனால. அப்பொழுதுதான் டயாங்கு பாத்தியா இதில் மாறிட்டான். இவள் எத்தனை இதில் மாறப்பாரான்னு எனக்கு தெரியல வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த டேபிளில் படுத்துடுறான். ஸோ ஜிம்மில் அப்படியே ஒரே இடத்தே பார்த்துட்டு இருக்கான். ஒரு 8 மந்த்துக்கு முன்னாடி ஒரு நியூ இயர் டைம் எல்லாருமே அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அப்படியே பீச்சுக்கெலாம் போக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னும் டயாங்கும் அப்படி தான் பைக்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு பீச்லாம் போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நியூ இயரை. ஸோ அப்போ ஒரு இடத்துல அங்கே வந்து சைடில் ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல. ஸோ ஜிம்மின் எடுத்து அதை குடிச்சிட்டு இருக்கான். அப்போ டயாங்க அதோட ஜாயின் ஆகிட்டு அப்படியே குடிக்கும்போது ரொம்ப அது ஓவர் ஆகிடுது. அப்போ ஜிம்மின் டே போதும்டா, ரொம்ப குடிக்காதடா, விடு மச்சான், நியூ இயர் தானே, என்ஜாய் பண்ணு அப்படிங்களாம். டே வீட்டில் உன் ஒய்ஃப் கிட்ட என்னடா சொல்லுவேன், பார்த்துக்கலாம்டா, நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன, நல்லா என்ஜாய் பண்ணணும், அதானே, அதான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன், சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவனால குடிச்சிட்டு இருக்கான். ஸோ ஜிம்முன்னு சரி நீ ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 ஸ்டெப் அப்படி எடுத்துகிட்டு பின்னாடி போகிறப்போ ஒருத்த மேலே அப்படியே இடிச்சிடுறான். ஸோ அவன் லைட்டாக தான் இடிச்சிருப்பான். பட் அவனுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துட்டு ஒரு மாதிரி ஜிம்முன்னு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறான். அப்போ ஜிம்முன்னு வந்து ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக தான் இருக்கான். பட் போக போக முடியல, அவன் ரொம்ப பேசவும் ஒரு அடி அப்படியே தெரியாமல் தானே அடித்தேன், ரொம்ப வேண்டுக்குன்னு அடிச்ச மாதிரி ஓரா பேசுகிற அப்படின்னா தான் அவனை இருந்துச்சு திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அப்படியே அவங்க பார்த்தா இவங்க 2 பேரையும் பார்த்து முடிச்சுக்கிட்டு இருக்கான். டேய் சண்டை மொத்தம் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே வந்து ஓடுறான். உடனே ஜிம்மின்னு போடா ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல எல்லாருமே சேர்ந்து அவங்க 2 பேரையும் பிரித்து விட்டுடுறாங்க. அப்போது அந்த அடி வாங்கியிருப்பான்ல அவன் டக்குன்னு எழுந்துட்டு டேய் இவ்வளோ தைரியம் வந்தால் நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடியே அடிச்சிருப்ப அப்படிங்கிறான். அப்போ ஜிம்மின் நீ அப்படியே பெரிய மன்மதா பெரிய ரத்தி டே படா அப்படின்னு சொல்லிட்டு அவனாட்டு போகிறான். அங்கேருந்து அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான் அவனே பார்த்துட்டு. ஸோ இந்த சைடு அப்படியே அவங்க பார்த்தா அவன் அப்படியே பீச்சுக்கு வெளில நின்றுட்டு இருக்கான். எதுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அப்படியே. ஸோ ஜிம்மன் போய் அப்படியே பின்னாடியே அவனை ஒரு அடி அடிச்சுட்டு எங்கடா போனேன் மச்சான், அவனுக்கு தான் தெரியல எனக்கும் சண்டைக்கு ஆகாதுன்ட்டு, அதான் அவ்வளோ தூரம் வந்துட்டேன். தின்னா மச்சான் சட்டை எதுங்க இருந்துச்சா கிளியில, செவா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே நடந்து போகிறாங்க. ஸோ 2 பேருக்கும் போத்த நல்லா தலைக்கு ஏறிடுச்சு. ஸோ அப்படியே ஜிம்மனை காரில் ஏற்றிட்டு மச்சான் போயிடுவோமாடா, போயிடுவோம் வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போகிறானுங்க. ஸோ அவன் அப்படியே போயிட்டு கிளாஸில் தயாங்கோட வீட்டு முன்னாடி நிறுத்திடுறான் வண்டியை. நிறுத்திட்டு மச்சான் வீடு வந்துச்சா அதுக்குள்ளேயுமா அப்படின்னு எட்டி பார்க்குறான். ஆமாண்டா வந்துச்சு, போ பை, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு எதுவும் அடி கிடி எதுவும் வாங்காமல் வந்தேன்னா பார்க்குறேன் ஆஃபீஸில். இப்போது போ. டேய் நீ வேணா பாரு, நான் அப்படின்னு ஒரு சவுண்டு தான் கொடுப்பேன், என் பொண்டாட்டி பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கார்லேருந்தே இறங்கி போகிறான். எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் நீ கத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவனுக்குள்ளே சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்படியே தாங்க போய் அந்த வீட்டு வாசல்கிட்ட நின்றுட்டு நீ போ மச்சான், நீ ஏன் வெயிட் பண்ணுற பெருப்பா நீ உடம்பு சரியில்லாமல் போயிடும் போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அனுப்பி விடுறான். ஸோ ஜிம்னும் சிரிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அப்படியே இங்கே அப்படியே ஜிம்மின் வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்காங்க ஜிம்னு எதிர்பார்த்துட்டு. ஸோ லாஸ்ட்டாக ஜிம்மினும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான் வீட்டுக்குள்ளே அப்படியே தள்ளாடிட்டு. அப்போ அவங்க அம்மாவை பார்த்துட்டு என் குலதெய்வமே இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறான் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அப்படியே போய் கால் விழுந்துட்டு தெரியாமல் குடிச்சிட்டாமா அவன் புள்ள, இப்போ மட்டும் மன்னிச்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான். என்னம்மா முடியா காணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தலையை தட்டிகிட்டு இருக்கான். அப்போ சைடில் ஒரு சவுண்டு, டே ஜிம்மின் பைத்தியம் நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே திரும்பி இங்கேருந்து அப்போ அங்கே போனே நீ அப்படிங்கிறான். அப்போ இந்த சைடு திரும்பி பார்த்தா அவங்க அப்பா. அவங்க அப்பாவை தான் அவங்க அம்மான்னு நினச்சி பேசிகிட்டு இருந்திருப்பான். என்னடா பண்ண, இன்னைக்கும் குடிச்சிட்டு வந்திருக்கேன் நீ அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்போ ஒன்று ஜிம்மின் லைட்டாக குடிச்சேன்பா, நியூ இயரில் அதான் லைட்டாக குடிச்ச லட்சணம் தான் தெரியுது, தள்ளாடிட்டு வர. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை என்ன அது ஏன் காசு, ஏன் ட்ரிங்க்ஸு, ஏன் உடம்பு என்னமோ ஆகிட்டு போகுது, உனக்கு பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறான். அப்போ உடனே ஜிம்மினோட அம்மா டக்குன்னு அவன் கண்ணத்துல அரைஞ்சிட்டு அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ பார்த்து பேசு, இப்படிலாம் பேசுகிறவளை வச்சுக்கிட்டு இருந்த அப்படிங்கிறான். அப்போ ஜிம்மின் அப்படியே அவங்க அம்மா சைடு திரும்பிட்டு இதோட 108வது தடவை தாயி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு ஏம்மா அடிக்கிறேனே சீதுமா கொஞ்சோண்டு சோறு இருந்தா போல அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மா
டேய் ஜிம்மன், ஏன் ஜிம்மன் இப்படி இருக்க நீ? எனக்கு உன்னோட ஃப்யூச்சர் நினச்சா பயமாக இருக்குடா. ஃப்யூச்சர் வரப்போ பார்த்துக்கலாம், எனக்கு பசிக்குது, கொஞ்சோண்டு உன் கையால் ஊட்டி விடுமா, முடியல, பசிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரில் அப்படியே உட்காருறான். ஸோ அவங்க அம்மா அப்படியே அவனை பிடிச்சிட்டு, சரி இரு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவர் ஒன்னே, இப்படியே நீ செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுக்கிறனால தான் இது உருப்படாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே அவங்க அப்பாவை மறைச்சு பார்த்துட்டு திரும்பிடுறான் அந்த சைடு. அப்படி ஜிம்மின், ஏன்டா அப்படி பண்ணுற? கொஞ்சமாச்சும் ஃப்யூச்சர் நினச்சி யோசிக்கிறியா? சம்பாதிக்க பணத்தெல்லாம் இப்படியே நீ செலவு பண்ணுற. நீ ஏன் கவலைப்படுற? நான் தான் மாதம் மாதம் உனக்கு வீட்டுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்றேன்ல, அப்புறம் என்ன? அது இப்போ பிரச்சனை இல்லைடா, உனக்குன்னு ஒரு லைஃப் இனிமேல் வேணும்ல. என்னம்மா பேசுகிறேன், எனக்கு பசிக்குதுமா, சோறு முள்ள கொண்டு வாமா அப்படிங்கிறான். அவனே அவங்க அம்மா சரின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கொண்டுட்டு வந்தா. இவன் அப்படியே ஃப்ளோரில் படுத்து ஃபுல்லாக மற்ற நினச்சேன், இந்த மாதிரி விஷயம் பேசினா மட்டும் இவனுக்கு எப்படி தான் அப்படி தூக்கம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி சாப்பாடை எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த சைடு அப்படியே நம்ம தயாங்க பார்த்தா அப்படியே வாசல் நின்றுட்டு இருக்கான். அவன் அப்போவே சொன்னான், அதிகமாக குடிக்காதடா, உள்ளே போய் அடி வாங்க முடியாதுன்ட்டு. என்ன பண்ண போகிறேன் நான்? கேட்டை தொடரா ஓனரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டை போய் தட்டிகிட்டு இருக்கான். ஸோ கேட்டு திறக்கலை அப்படிங்கிறதும் ரைட்டு, ஏறிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு டோர் மேலே அப்படியே ஏறுறான். ஸோ அவங்க அப்பா அங்கேருந்து ஓடி வந்துட்டு, டே கொரியன் குரங்கு இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே அவர்கிட்ட போயிட்டு, இரு திறக்கிறேன், எதுக்கு இப்படி ஏறுற அப்படின்னதும், இந்த பெத்தவரே துறையா முடியல, என்னால் குளிருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த கேட்லேருந்து இறங்குறான். அவங்க அப்பா அப்படியே டோரை திறந்துட்டு, டே மவனே குடிச்சிட்டு வந்தியாடா இன்னைக்கும்? அட தந்தையாரே கொஞ்சம் தான் குடித்தேன் அப்படிங்கிறான். அட பாவி, கிட்ட வந்தாலே ஸ்மெல்லு வருதுடா. ஸ்மெல்லு வருதா? இப்போ நீ என்ன பண்ணாலும் ஸ்மெல்லு வரதான் செய்யும், வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அவன் ஒரு கால் வச்சு தான் அவனுக்கு அப்படியே தள்ளாடுது. அவனை அப்படியே பிடிச்சிட்டு, அட பாவி பயிலே, தள்ளாடுற அளவு கடை குடிச்ச, லைட்டாக தான்டா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. அப்பா, என் பொண்டாட்டி தூங்கிட்டாடா வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே உள்ள கூட்டு போறான். அப்படியே வீடு இருட்டாதான் இருக்கு. அப்படியே பொறுமையா 2 பேரும் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அப்ப டக்குன்னு லைட் ஆன் ஆகுது. உடனே டேங்க, யோ நான் தான் உங்களை தானே வந்துட்டு இருக்கேன், எதுக்கே லைட் ஆன் பண்ணேன் அப்படிங்கிறான். அப்போ உடனே அவங்க அப்பா, டேய் நான் ஆன் பண்ணலடா, பின்ன யாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. டோர் கிட்ட பார்த்தா ரிதம் அப்படியே கையை கட்டி நின்றுட்டு இருக்கா, டேங்க பார்த்து முறைச்சிட்டு. அப்போ உடனே அவன் திரும்பிட்டு, அப்பா இந்த புள்ளைய நான் எங்கேயோ பார்த்துவீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரிதம் கிட்ட போறான். டே அது உன் பொண்டாட்டிடா, இந்த புள்ளுன்ட்டு போறான். இது எங்க? என் பொண்டாட்டி ரிதம் அப்படிங்கிறான். அப்போ ஒன்று ரிதம், லூனா. லூனா ஏன் இப்போ வந்தா? ஓ நைட் ஆயிடுச்சேன்னு பார்க்கலாம் நந்தியா, பட் ஆனால் எனக்கு இப்போ லூனா வேணாம், ரிதம் தான் வேணும், ரிதம் இல்லை வாயேன் அப்படிங்கிறான். அப்போ ஒன்று, குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ ஒன்று, இல்லையே குடிக்கவே இல்லை அப்படிங்கிறான். அப்போ ஒன்று, சத்தியமா ப்ராமிஸா குடிக்கவே இல்லை? என் அப்பா மேலே சத்தியமா சொல்கிறேன் நான் குடிக்கல அப்படிங்கிறான். உடனே அவங்க அப்பா, அட கொலக்கார பயிலுங்களா, உங்க கூட வந்து என்னை கொண்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரூம்குள்ளே ஓடுறாரு. அவங்க அப்பா, அவங்க விளையாடாத, நான் சத்தியமா குடிக்கலடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படியே கிட்ட போறான். அப்போ ஸ்மெல்லு வருது, குடிக்கலடி, ஸ்மெல்லு வருது, குடிக்கலடி, ஸ்மெல்லு வருது, நீ போய் சொல்ற? இல்லடி சத்தியமா குடிக்கலடி, இங்க பாரு, எனக்கு போய் சொன்னா பிடிக்காது, உனக்கே தெரியும். ஆமாண்டி குடிச்சேன்டி, என்னடி பண்ண போற அப்படிங்கிறான். அப்போ ஒன்று, இவ்வளோ தைரியம் இருந்தால் குடிச்சிட்டு நீ என்கிட்டே வந்து சொல்ற? கேட்டா உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்டே சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போய் சொல்லுவியா? இவ்வளோ கலர் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தேன் பாரு, ஏன் தப்பு. இப்போ பாரு, ஆமாம் குடித்தேன், நியூ இயரு ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு குடித்தேன், நான் மட்டும் குடிக்கல, ஜிம்முன்னு தான் குடித்தான். ஜிம்முனோட அதிகமாக தான் நீ குடிச்சிருப்ப அப்படிங்கிறா. எப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சா? ஆமாடி முன்னாடி பண்ணுவ அப்படிங்கிறான். இங்கே பாரு, இப்படியே பண்ணனா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உன் அம்மா வீட்டுக்கு தானே, கிளம்பு ஃபஸ்ட்டு போ. பாஸ்போர்ட் என்கிட்ட இல்லைங்கிற தைரியத்தில் தானே பேசுகிற, தெரியுதுல, போ கிளம்பு போ அப்படிங்கிறான். இங்கே பாரு, அப்போ ஃபீல் பண்ணுவ, நான் கிளம்பிடுவேன்.
என்ன சொல்லிட்டு மட்டும் தான் இருக்க, அப்படியே இருந்துச்சு போ, யார் வேணான்னா அப்படிங்கிறான். அப்போ உடனே அவன் டக்குன்னு திரும்பிட்டு நீ ஃபீல் பண்ணுறியா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்பி போகிறான். அப்போ தயங்க அவளை பேக் ஹக் பண்ணிட்டு எங்கடி போகிற? ஆ, உன் மாமியார் வீட்டுக்கு. ஏ, என்ன விளாண்டுட்டு இருக்கியா நீ? நீ போயிட்டேன்னா என்ன ஆகும் தெரியும்ல? என்ன ஆகும்? ஆ, எய்த்து விட்டு ரூபிக்கு தான் கண்ணாச்சே, வீட்டுக்குள்ளே வந்துடுவா, பரவாயில்லையா? இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசுகிற? நேற்று காலையில் கூட என்னை பார்த்து கண்ணடிச்சாடி. நீ என்ன பண்ண? ஆ, என் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் கண்ணடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்க அப்படியே கிஸ் பண்ணுறான். தயம், சும்மா இது, என்ன சும்மா இது, இப்படிலாம் பண்ணாத போ, எப்போ பார்த்தாலும் இப்படிதான், என்ன இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி அப்படியே கிஸ் பண்ணுறான் அவன் நெக்கையே. தயம், எனக்கு கூசுது. கூசட்டும் தயம், அப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ரூம்குள்ளே கூப்பிட்டு போயிடுறான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் வீட்டில் பார்த்தா ஜிம்மன் அப்படியே ஃப்ளோரில் படுத்திருப்பாருல்ல. ஸோ அவர் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாரு. திறந்துட்டு ஐயோ நைட்டு சம்பவம் பண்ணிட்டியாடா டே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையெல்லாம் தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. ஸோ போயிட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனுக்குள்ளே வராரு. பார்த்தா அவங்க அம்மா அப்படியே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு பின்னாடி போய் நின்றுட்டு அம்மா அப்படிங்கிறான். அவங்க அம்மா எந்த ரெஸ்பான்ஸுமே தரல. அவனை திரும்பி பார்த்துட்டு அப்படியே பேசாமலே திரும்பிடுறாங்க. தலைவலிக்குது, காஃபி கூட அப்படின்னதும் அவங்க அம்மா அப்படியே அந்த காஃபியை ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வைக்கிறாங்க பக்கத்தில் கவுண்டரில். என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை வாங்கிட்டு அப்படியே அந்த ஷெல்ஃபில் உட்காந்துக்கிறான் அவன். என்ன புருஷன் எதுவும் பேசிட்டாரா அப்படிங்கிறான். அவங்க அம்மா அவனுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி அவங்ககிட்ட எதுவுமே பேசாமல் அப்படியே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை உனக்கு? எது இப்படி இருக்கிற? நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, ஏதாவது பேசேன். என்ன பேசணுங்கிற? நான் என்ன பேசினாலும் கேட்க போகிறதில்ல, அதுக்கு எதுக்கு நான் பேசிக்கிட்டு? என்னை மதிக்கவும் மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போய் டிஷ் வாஷ் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஸோ அப்போ ஜிம்மின் டக்குன்னு அவங்க போய் இறங்கி நின்றுட்டு அம்மா என்ன ஆச்சு, என்ன பண்ணேன்? நீ எல்லாமே பண்ணிட்ட சாமி, எல்லாத்தையுமே பண்ணிட்ட, விடு அம்மா. சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லைம்மா நேற்று நைட் என்ன பண்ணிட்டு. ஐயோ எல்லாம் பேசி முடிச்சுட்ட, அப்புறம் என்ன? அம்மா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை பிடிக்கிறான் அப்படியே. சாரி, சத்தியமாக நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியவே இல்லை, என்னை மன்னிச்சிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் அப்படியே விழுகிறாங்க. அப்போ உடனே டே விடு, அவனா காலில் விழுவாத, சரி இப்படி பேசாம மட்டும் இருக்காது, உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேல. பண்ண மாட்டேன், சரி போ, ரெடி ஆகுங்க, உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஸோ ஜிம்மின் அண்ட் அவங்க அம்மாவோட ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்லணும்னா, ஜிம்மினுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக எதுனாலும் செய்வான். ஸோ அது மாதிரி தான் அவங்க கேரக்டர். ஸோ அப்போ அப்படியே ஜிம்மின் வந்து அப்படியே அவன் ஷவர்லாம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்குலாம் ரெடி ஆகிட்டு வெளில வரான். ஸோ அவங்க அம்மா அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க, ஊட்டிலாம் விடுறாங்க. அம்மா போதும், கொஞ்சம் சாப்பிட்றா, 2 வாய்டா, போதுமா, லேட் ஆகுது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேக் எடுத்துகிட்டு அவன் காரில் கிளம்பிடுறான். அப்படியே அவங்க அம்மா அப்படியே வெளில நின்று சிரிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க அப்பாவும் கிளம்பிட்டு சரி நான் பக்கத்தில் இருக்க பார்க் வரையும் போயிட்டு வரேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுடுறாங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம தயாங்க ரிதமையும் பார்த்தா தயாங்க அப்படியே காலைல ஷர்ட்லாம் மாட்டிகிட்டு இருக்கான். சரி ரிதம், தயாங் இந்த எவ்வளோ நேரம் லேட் ஆச்சு, கிளம்புங்க, இந்த ஒரு நிமிஷம் இருடி ஷர்ட் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஷர்ட்லாம் போட்டுட்ருக்கான். இந்தாங்க டை அப்படின்னு சொல்லி நீட்டுறான். அவன் அதை வாங்காமல் அப்படியே அவளே மிரர்லேயே பார்த்துட்ருக்கான். அவன் குடிஞ்சு வேலை பார்த்துட்ருக்காது. ஜிம்கி என்னாச்சு? நிம்மதி ஃபஸ்ட்டு காலையிலே மூட ஏற்றிட்டு இருக்காத. தயாங் கிளம்பு வாய மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அங்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கா. ஸோ காஃபிலாம் போட்டு எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இந்தாங்க காஃபி. எனக்கு காஃபி வேணாம். ஏன் நல்லா இல்லையா? காஃபி வேணாம், வேற ஒன்று வேணும். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி எழுத்து கிஸ் பண்ணுறான். போதும், ஏன்டே இப்படி பண்ணுற நீ? காலையே விளையாண்டுட்டு இருக்காத, கிளம்பு, லேட் ஆச்சு, இன்னும் 10 நிமிஷத்துல 9 ஆயிடும். ஐயோ அது வேற, ஜிம்மின் வரத்துக்குள்ள நான் கிளம்பணும். ஏ என்னடி, லிப்ஸ்டிக் ஒட்டிடுச்சு, அதை விட நான் தொடச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெளில கிளம்பி போறான். அவன் ஒரு நிமிஷம் இரு, ஷோ ஏன் அவர் இப்படி இருக்காரு? போச்சு, ஆஃபீஸில் எல்லாரும் கேட்க போகிறாங்க. ஸோ நாங்கள் அப்படியே இறங்கி வெளில போகிறான். ஸோ ஜிம்மின் அப்படியே அவன் கார் எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்கிறப்போ அப்படியே உள்ளே போய் உட்காந்துடுறான். அப்போ ஜிம்மின் அவனை பார்த்துட்டு டே மச்சான், என்னடா நேற்று அப்படியே நைட்டு
நைட்டு நான் தாண்டா இருந்தேன் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலரை நோட் பண்ணுறான். காலரில் பார்த்தா ரிதமோட லிப்ஸ்டிக் மார்க் அப்படியே இருக்குது. மச்சான் மஜாவாக இருந்த போதே நீ என்னடா கேட்குற? ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் இல்லை, அப்படியே போனவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு தேங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்கப்போ பாதி ஃபீமேல் ஸ்டாஃப்லாம் அவனே பார்த்து அது மாதிரி சிரிச்சுக்கிறாங்க. அப்போ அவன் என்ன நம்மளை பார்த்து சிரிக்கிறாளுங்க, அப்படி என்ன லிப்ஸ்டிக்லாம் தொடச்சிட்டேனே வாயில் இருந்ததையும், அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ கடத்தில் அங்கே ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவர் பார்த்துட்டு தயாங் எனக்கு என்னடா என்ன ஒய்ஃப் கூட அப்படியே என்னடா பிரச்சனை உங்க எல்லாருக்கும்? சும்மா அதையே கேட்டுருக்கீங்க. ஆமாம், ஒய்ஃப் இருந்தால் அப்படி தான் இருக்க முடியும். என்ன பண்ண சொல்கிறப்ப இருக்கலாம்ப்பா, அதுக்குன்னு இப்படி வெள்ளை தர்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. வெள்ளை தெரியுதா, லிப்ஸ்டிக் எதுவும் தெரியுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் ஃபேஸ்லாம் ரப் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போ ஜிமின் ஃபேஸை ரப் பண்ணா அப்படிடா போவோம் காலரில் இருக்கிறத விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலரை பார்க்குறான். பார்த்தா அதில் அப்படியே லிப்ஸ்டிக் மார்க் இருக்குது. இதைத்தான் அவன் சொன்னாளா? இப்போ இருந்தா என்னடா என் பொண்டாட்டியோட தானே, மற்ற யாரோட தான் இருந்தால் தான் நான் பயப்படணும், அது வாட்டி இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோட்டை எடுத்துகிட்டு அப்படியே போய் அவங்களாம் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அவனை சுற்றி வச்சு டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவன் எதுவுமே கண்டுக்கல. அவன் அப்படியே அந்த ரிதம் அவங்க 2 பேத்துக்குள்ளே நடந்த அந்த கிஸ் மூமெண்ட்டை மட்டும் அவன் யோசிச்சு பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்கான். ஸோ அப்படியே இன்னொரு சைடு ஒரு பெரிய லக்ஸரியான வீடு, அதில் ஒரு பொண்ணு அவளோட தனியாக அங்கங்கே வேலை பார்த்துட்ருக்கா. அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ டக்குன்னு ஒரு பெல் ராங் ஆகுது. டோர் பெல் ராங் ஆகும். போய் ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆண்டி அப்படிங்கிறா. அப்போ அவங்க ஜெசி என்ன பண்ணிகிட்ருக்க இன்னும்? அது நான் இப்போ தான் எனக்கே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறா. சரி, பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சா? நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், சாப்பிட்டு அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறது தான். சரி ஜெசி, நீ ரெடி பண்ணிட்டு சொல்லு, உங்ககிட்ட நான் பேசணும். ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிச்சனுக்குள்ளே போயிடுறா. ஸோ ஜெஸியை பற்றி சொல்லணுன்னா, ஜெஸி வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பொண்ணு. எந்த விஷயம்னாலும் ஸ்ட்ரைட்டாக பேசிடுவா. ரொம்ப பிரேவ் அண்ட் போல்டும் கூட. அவளுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது. அவங்களோட தான் தனியாக ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதுவும் வந்து டாப் 5ல் ஒரு கம்பெனியாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகணும். ஸோ அந்த ஆன்ட்டி அவங்க வந்தாங்கல்ல, அவங்க வந்து அப்படியே அந்த சோஃபாலே உட்காந்துருக்காங்க அவளுக்காக. ஸோ முடிச்சுட்டு வரா. ஆன்ட்டி சொல்லுங்கள், என்ன பேசணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க வந்து இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் தட்டுறாங்க. ஸோ வந்து அப்படியே அவங்க உட்காந்துட்டு சொல்லுங்கள். ஜெஸி, உங்ககிட்ட நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை பற்றி பேசினேன்ல. என்ன? சாரி, நான் மறந்துட்டேன். எனக்கு நிஜமால ஞாபகம் இல்லை, இந்த ஒர்க் ப்ரெஷரில். உனக்கு ஒரு பார்ட்னர் பற்றி நான் பேசினேன்ல, நீ மறந்துட்டியா? பேசுனீங்க, ஞாபகம் இருக்குது. பட் நான் அதுக்கப்புறம் அதில் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல, ஒர்க் இருந்தனால. இட்ஸ் ஓகே, பட் இப்போ பேசலாம்ல. ஆனால் எனக்கு இப்போவும் மீட்டிங் இருக்கா ஆண்டி, நான் போகணும். ஜெஸி, எனக்கு புரியுது நீ இந்த விஷயத்த தள்ளி போடுறேங்கிறது. ஆண்டி புரியுதுன்னா அப்புறம் திரும்பி அதே எப்படி? கொஞ்சம் நிறுத்துறியா? இது உனக்குன்னு மட்டும் இல்லை, உனக்கே தெரியும் இந்த ப்ராப்பர்ட்டியை உன்னால் மட்டும் தனியாக மெயின்டைன் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். உன் அப்பா அம்மா உனக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் உன்னோட ஹஸ்பண்டோட சைன் இருந்தால் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நீ ஒழுங்காக எடுக்க முடியும். இல்லைன்னா இது தேவையில்லாத உங்கள் கைக்கு தான் போகும், அது உனக்கே தெரியும். எனக்கு புரியுது, நான் அவ்வளோ ஈஸியாக அந்த ப்ராப்பர்ட்டியை நான் அவங்க கைக்கெலாம் போக விட மாட்டேன். எனக்கு புரியுது ஜெஸி. பட் உனக்கு ப்ராப்பர்ட்டி எடுக்கணும்னா ஹஸ்பண்டோட சைன் வேணும். ஆனால் இப்போ திடீர்னு யாரோ ஒருத்தர் காமிச்சு அவரை கல்யாணம் பண்ணு, அவர் கூட உன் லைஃப்பை ஷேர் பண்ணுன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு டைம் வேணும்ல. பட் ஐ ஆல்ரெடி கிவ் யூ 1 வீக். எனக்கு புரியுதா ஆண்டி, பட் இதுக்கு மேலே நோ பட்ஸ். நான் ஏற்கனவே பேசிட்டேன். அந்த பையன் பேர் பார்க் ஜிமின். அந்த பையன்கிட்ட அவங்க அப்பா அம்மா பேசுகிறேன்னு சொல்லிக்கிட்டாங்க. இந்த 2 டேஸில் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசுவீங்க. இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். அவனே வேணான்னு சொன்னாலும்
நீ பிடிவாதமாக அந்த மேரேஜில் இருக்கிற. இது எனக்காக பண்ணு. எனக்கு தெரியும் நீ எனக்காக எதனாலும் பண்ணுவேன்ட்டு. புரிஞ்சுக்கோ ஜெசி. ஆனால் ஆண்டி புரிஞ்சுக்கோ, எனக்கும் ஏஜ் ஆகிட்டே இருக்கு. என்னால் தனியாக நீ சஃபர் பண்ணுறத பார்த்துட்டு இருக்க முடியாது. உனக்குன்னு ஒருத்தன் வேணும். வந்து உனக்கு அவனை பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் ஜெசி. உனக்கும் ஏஜ் ஆகிடுச்சு. அண்ட் எனக்கு அந்த பையனை பற்றி நல்லா தெரியும். நல்ல பையன்தான். நானும் சுற்றி முற்றி கேள்விப்பட்டிருக்கேன். கவலைப்படாத. ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு சொல்லு, அவன் புரிஞ்சுக்குவான். புரியுதா? அப்படின்னா தான் ஜெஸ்ஸி அப்படியே முழிக்கிறா, என்ன சொல்கிறது எதுன்னு தெரியாமல். அப்போ அவங்க ஆன்ட்டி, ஜெஸ்ஸி யோசிச்சுட்டு இருக்காத. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்காக பண்ணு ப்ளீஸ். ஆனால் ஆன்ட்டி புரிஞ்சுக்கோ. சரி ஏதோ பேசுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் எந்திரிச்சு அப்படியே அவள் ரூம்குள்ளே போயிடுறா. எந்த பொண்ணை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஜெசி நான் பேச தான் போகிறேன். நீ இப்படி என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு உன் மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும். ப்ராப்பர்ட்டி சைன் பண்ணி எடுக்கணும். இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணணும். புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு அப்படியே அந்த வீட்டை விட வெளில போயிடுறாங்க. ஸோ ஜெஸ்ஸி அப்படியே ஒரு ரூம்குள்ளே அப்படியே நிற்கிறா, கண்ணு நிறையா தண்ணியை வச்சுட்டு. என் சைடு யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நாட் ரெடி வித் இட். நான் இன்னும் இந்த மாதிரி ஃபேமிலிக்கெலாம் ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பேரண்டோட ஃபோட்டோவை அப்படியே அங்கே பார்க்குற வாலில், அவன் எனக்கு டைம் வேணும். பஸ் நான் அவர்கிட்ட பேசணும். அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. ஸோ ஓகே, நான் இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். ஐ திங்க் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கண்டினியூ பண்ணுறேன்டா. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.